ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எந்த பிகினர்ஸ்க்கும் பண்ண முடிகிற ரொம்ப ஈஸியான ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் தான். அதுக்கு நான் ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம சுடிதாரோட சென்டர் மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த லைனில் வந்துட்டு ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணலாம். அந்த 9 இன்ச்சிலிருந்து ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நமக்கு திரும்பி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சென்டரோட 2 சைடுமே 1.5 இன்ச் நமக்கு மார்க் பண்ணி எடுக்கலாம். இந்த மூடியை யூஸ் பண்ணி நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பி இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் வந்துட்டு நமக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு ½ இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் வந்துட்டு நம்ம கடைசியில் மார்க் பண்ண அந்த ½ இன்ச் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண சேம் ப்ராசஸ் வந்துட்டு இந்த சைட்லேயே நமக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இனி நமக்கு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு 12 சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணால் லைனோட 2 சைடுமே அதோட லென்த்து கம்மியாக நமக்கு திரும்பி லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது டோட்டலாக நமக்கு இங்கே 7 லைன்ஸ் கிடைக்கிது. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 2 ரிங் இருக்கும். அதில் அந்த சின்ன ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம டிசைனோட கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெரிய ரிங் எடுத்து அந்த சின்ன ரிங்கோட மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நமக்கு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்துட்டு நாம் இங்கே யூஸ் பண்ணுறது சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நான் நீடலும் த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்துட்டு நார்மல் நம்ம ஸ்டிச்சிங்காக யூஸ் பண்ணுற கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரேமோட கீழே இருந்து நம்ம நீடில் எடுத்துகிட்டு அந்த நீடில் வந்துட்டு ஒரு 3-4 இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கிட்டே வந்துட்டு திரும்பி நமக்கு இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு இந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் நம்ம ட்ரா பண்ண டிசைன் ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன்ஸ் வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுறது ரெட் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான். நீடில் வந்துட்டு நமக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு அந்த நீடில் முழுசாக இன்சர்ட் பண்ணாமல் திரும்பி மேலே எடுத்து அந்த த்ரெட்டால் அந்த நீடில் ஒரு வாட்டி சுற்றி நமக்கு நீடில் எடுத்துக்கலாம். இப்படி வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இந்த ஃபுல் லைன்ஸும் நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பியும் சோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த லைன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மார்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். இதுக்கும் வந்துட்டு இங்கே ரெட் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம செயின் ஸ்டிச் பண்ணும்போது பண்ண சேம் மெத்தட் தான் இங்கேயும் பண்ணுறேன். கீழேருந்து நீடில் எடுத்துகிட்டு திரும்பி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாமல் பாதியாக இன்சர்ட் பண்ணி நீடில் எடுத்து அந்த நீடில் த்ரெட்டால் ஒரு வாட்டி சுற்றி இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கணும். நம்ம நீடில் எடுத்த அதோட கிட்டியை வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணணும். இந்த சேம் மெத்தட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நமக்கு எம்ப்ராய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா லைன்லேயும் வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் பண்ணால் பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி நமக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண சேம் மெத்தட் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரேண்டமாக நமக்கு டாட்ஸ் கொடுக்கலாம். இங்கே திரும்பியும் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் 2 சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த டாட்ஸ் கொடுத்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைனோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.